அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கு உண்டானது. ஏற்கனவே சைக்காலஜியில் 6 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 7th யூனிட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த 7th யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வீடியோ இருக்குது. இந்த வீடியோ அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ, இந்த 2 வீடியோவோட வந்து பார்த்தீங்கன்னா 7th யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஏற்கனவே நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பேர் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2லேயுமே கேட்டிருந்தீங்க. அதனால் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் 2லேயுமே எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 7th யூனிட்டில் 2வது பார்ட்டுக்கு உண்டான கொஷின். இதில் ஒரு 50 கொஷின் இருக்குது. இந்த கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கொஷின் இருக்குது. அதோட 7th யூனிட் முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 யூனிட் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். இப்போ வாங்க டைரெக்டாக இப்போ கொஷின் பார்ப்போம். கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம்லாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். கொஷின் வந்து எல்லாமே கொஞ்சம் ஜென்ரல் கொஷின்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த டைமில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அந்த டைமில் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஜென்ரல் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். 30 கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஷினாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து நம்மளை வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் படிச்சுட்டு இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் செய்கிறது. ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வாங்க கொஷினுக்கு போவோம். கொஷின் நம்பர் 1, கல்விசார் மதிப்பீட்டின் மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, மாணவர் கற்றலை மேம்படுத்துவதற்கு தரவை பயன்படுத்துதல். மாணவர் கற்றலை மேம்படுத்துவதற்கு தரவை பயன்படுத்துதல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கல்விசார் மதிப்பீட்டின் முக்கிய அம்சம். யூஸிங் டேட்டா டு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட் லேர்னிங். உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கிறது நான் சொல்லிடுறேன். நீங்கள் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிஎஃப் ஃபைல் வந்து இந்த யூனிட் முடிய உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிங்க. கொஷின் நம்பர் 2, ஒரு சோதனை ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான முடிவுகளை தந்தால் அந்த சோதனைக்கு என்ன பண்பு உள்ளது என்று அர்த்தம்? ரிலையபிலிட்டி. ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரே மாதிரியே வந்துச்சு அப்படின்னா, வேறு சோதனை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சோதனைக்கு மற்ற ஒரே மாதிரியான சோதனை மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான முடிவுகளை ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. அடுத்தது 3வது கொஷின், ஒரு சோதனை அது அளவிட வடிவமைக்கப்பட்ட திறமையின் அனைத்து முக்கிய அம்சங்களையும் உள்ளடக்கி இருந்தால் அதற்கு என்ன செல்லுபடியாகும் தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் உள்ளடக்க செல்லுபடியாகும் தன்மை, கண்டென்ட் வேலிடிட்டி. மதிப்பீட்டின் கொள்கைகளில் மாணவர் பற்றிய தகவல்களை பல்வேறு ஆதாரங்களில் இருந்து சேகரிக்க வேண்டும் என்று எது வலியுறுத்துகிறது? விரிவான மதிப்பீடு. ஆப்ஷன் பி, விரிவான மதிப்பீடு, காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன். அவங்க ஸ்லோவாக சொல்கிறப்ப அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் வரப்போ அந்த இங்கிலீஷில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் தமிழில் இருக்கிறதுனால தமிழில் சொல்லிவிட்டு ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷில் ரெண்டுமே சொல்கிறது. அதனால் அதை பார்த்துக்குங்க. சப்போஸ் இங்கிலீஷ்லையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்ததில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறோம். ஒரு சோதனையின் மதிப்பெண் அதை மதிப்பிடுபவர் யாராக இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருந்தால் அந்த சோதனைக்கு என்ன பண்பு உள்ளது? புறநிலைத்தன்மை, ஆப்ஜெக்டிவிட்டி. மாணவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காணவும் அவர்களுக்கு உடனடி பின்னூட்டம் அளிக்கவும் பயன்படும் மதிப்பீட்டு வகை எது? ஆப்ஷன் பி, வடிவமைப்பு மதிப்பீடு, ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். வருடாந்திர தேர்வு அல்லது இறுதி பரீட்சை எந்த மதிப்பீட்டு வகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு? தொகுத்தறி மதிப்பீடு, சம்மேட்டிவ் எவாலுவேஷன். கொஷின் நம்பர் 8, ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் ஒரு மாணவரின் செயல்திறனை சக மாணவர்களுடன் ஒப்பிடுவதற்கு பயன்படும் சோதனை எது? ஆப்ஷன் பி, விதிமுறை குறிப்பு சோதனை, நாம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். 9th கொஷின், ஓட்டுநர் உரிமம் பெற ஒரு நபர் தேர்ச்சி பெற வேண்டிய சோதனை எந்த வகை சோதனைக்கு எடுத்துக்காட்டு? அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டானது எந்த டைப்பில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரிட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் டெஸ்ட், அளவுகோல் குறிப்பு, கிரிட்டீரியன் ரெஃபரன்ஸ் டெஸ்ட். கொஷின் நம்பர் 10, சிசிஇ தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு அமைப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, மாணவர்களின் கல்விசார் மற்றும் கல்வி சாராத அம்சங்களை உள்ளடக்கிய முழுமையான வளர்ச்சி. அதாவது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களின் கல்விசார் மற்றும் கல்வி சாராத அம்சங்களை உள்ளடக்கிய முழுமையான வளர்ச்சி.
continuous and comprehensive evaluation system associated with holistic development of students. Question number 11. ஒரு மாணவர் ஏன் ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கற்றுக்கொள்வதில் சிரமப்படுகிறார் என்பதற்கான அடிப்படை காரணங்களை கண்டறிய பயன்படும் சோதனை. ஒரு குறிப்பிட்ட பாடத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு மாணவர்கள் சிரமப்படுறாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டறியும் சோதனை, டயக்னஸ்டிக் டெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 12. ஒரு மாணவர் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட துறையில் எவ்வளவு சிறப்பாக செயல்படுவார் என்பதை கணிக்க பயன்படும் சோதனை, முன்கணிப்பு சோதனை, ப்ராக்னஸ்டிக் டெஸ்ட். ஒரு மாணவர் எதிர்காலத்தில் எந்த குறிப்பிட்ட துறையில் எவ்வளவு சிறப்பாக செயல்படுவார் என்பதை கணிக்க பயன்படும் சோதனை, முன்கணிப்பு சோதனை, ப்ராக்னஸ்டிக் டெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 12 தான் இப்போ பார்த்தது. 13th கொஸ்டின். ஒரு சாதனை கணக்கீட்டு தேர்வில் கேள்விகளின் எண்ணிக்கையும் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்களையும் தீர்மானிக்க எது உதவுகிறது? வெயிட்டேஜ்கள் அட்டவணை, வெயிட்டேஜ்களோட அட்டவணை, டேபிள் ஆஃப் வெயிட்டேஜ். கொஸ்டின் நம்பர் 14. ஒரு வினாத்தாளின் நீள அச்சு பொதுவாக எதில் மிகவும் துல்லியமாக இருக்க வேண்டும்? உள்ளடக்க பகுதி, கற்றல் நோக்கங்கள் மற்றும் கேள்வி வகைகளின் விநியோகம் இவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும், துல்லியமாக இருக்க வேண்டும். அக்யூரேட் அபவுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கண்டென்ட் ஏரியாஸ், லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கொஷின் டைப்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கணும் ஒரு ப்ளூ பிரிண்டில். கொஸ்டின் நம்பர் 15. ஒரு தேர்வில் உள்ள மோசமான கேள்விகளை அடையாளம் கண்டு அவற்றை மேம்படுத்த அல்லது நீக்க உதவும் முறை, உருப்படி பகுப்பாய்வு, ஐட்டம் அனாலிசிஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தேர்வில் உள்ள மோசமான கேள்வி அடையாளம் கண்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்படி இல்லைனா டெலிட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு முறையானது உருப்படி பகுப்பாய்வு, ஐட்டம் அனாலிசிஸ். உருப்படி பகுப்பாய்வில் ஒரு கேள்வி மிகவும் கடினமாக இருக்கும்போது சிரமத்தின் குறியீடு என்னவாக இருக்கும்? பூஜ்ஜியத்திற்கு அருகில் இருக்கிறப்போ அந்த கேள்வியானது மிகவும் கடினமாக இருக்கும் அப்படின்னு உருப்படி பகுப்பாய்வில் சொல்லப்படுது. அதான் ஐட்டம் அனாலிசிஸ். அதில் க்ளோஸ் டு 0. கொஸ்டின் நம்பர் 17. ஒரு கேள்வி உயர்திறன் கொண்ட மாணவர்களை விட குறைந்த திறன் கொண்ட மாணவர்கள் அதிகமாக சரியாக பதிலளித்தால் பாகுபாட்டின் குறியீடு என்னவாக இருக்கும்? ஒரு கேள்வி உயர்திறன் கொண்ட மாணவர்களை விட குறைந்த திறன் கொண்ட மாணவர்கள் அதிகமாக சரியாக பதிலளித்தால் பாகுபாட்டின் குறியீடு என்னவாக இருக்கும்? எதிர்மறை. நல்லா படிக்கிறவங்க சொல்லாமல் அது ஆவரேஜாக படிக்கிறவங்க நிறையா ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன ஒரு குறியீடு அப்படின்னா எதிர்மறை, நெகட்டிவ். கொஸ்டின் நம்பர் 18. மதிப்பீட்டிற்கான கருவிகளில் மாணவர்களின் களப்பணி அல்லது ஆய்வகத்தின் திறன்களை மதிப்பிடுவதற்கு எது மிகவும் பொருத்தமானது? அப்சர்வேஷன், கவனிப்பு. ஆப்ஷன் சி, கவனிப்பு. கொஸ்டின் நம்பர் 19. ஒரு மாணவரின் திட்டப்பணிகள், வரைபடங்கள் அல்லது எழுத்துக்களின் தொகுப்பு எந்த மதிப்பீட்டு கருவிக்கு ஒரு எடுத்துக்காட்டு? போர்ட்ஃபோலியோ. கொஸ்டின் நம்பர் 20. ஒரு மாணவர் ஒரு குறிப்பிட்ட திறனில் மிகவும் திருப்திகரமாக அல்லது மேம்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு நிலைகளில் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை விவரிக்க பயன்படும் மதிப்பீட்டு கருவி, ரூப்ரிக்ஸ். எந்த மதிப்பீட்டு முறை மாணவர்களின் கல்விசார் மற்றும் அல்லாத கல்விசார் அம்சங்களை உள்ளடக்கியது? தொடர்ச்சியான மற்றும் ஏற்கனவே படிச்சிருக்கோம், தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீடு, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன். ஒரு மாணவரின் சமூக பொறுப்புணர்வு மற்றும் ஒத்துழைப்பு திறன்களை மதிப்பீடு செய்ய எந்த வகையான மதிப்பீடு மிகவும் பொருத்தமானது? அல்லாத கல்விசார் மதிப்பீடு. ஆப்ஷன் பி, நான் ஸ்காலஸ்டிக் எவாலுவேஷன். ஒரு குறிப்பிட்ட பாடத்தில் மாணவர் எவ்வளவு கற்றுக்கொண்டார் என்பதை அளவிட பயன்படும் மிக பொதுவான சோதனை எது? சாதனை கணக்கீடு, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். சாதனை கணக்கீட்டு சோதனை, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு வினாத்தாளை உருவாக்குவதற்கு முன் ஒரு ஆசிரியர் எதை முதலில் தயார் செய்ய வேண்டும்? ஒரு வினாத்தாள் உருவாக்குவதற்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட்ங்கிறது முதல்ல தயார் செய்ய வேண்டும், எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதனால் பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட், நீலாச்சு.
ஒரு வினாத்தாளுக்கான சரியான விடைகளையும் ஒவ்வொரு விடைக்கும் எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் எது தெளிவாக குறிப்பிடுகிறது? ஸ்கோரிங் கீ, மதிப்பெண் விசை. மதிப்பெண் விசை. 26 கொஸ்டின் நம்பர் 26 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழு விவாதம் அல்லது விளக்க காட்சியில் மாணவர்களின் பங்கேற்பு போன்ற குறிப்பிட்ட நடத்தைகள் உள்ளனவா இல்லையா என்பதை மதிப்பிட பயன்படும் கருவி எது? சரிபார்ப்பு பட்டியல்கள், செக்லிஸ்ட். நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 27, ஒரு மாணவர் ஒரு குறிப்பிட்ட திறன் என்பது எழுதுதல், பேசுதல் எவ்வளவு சிறப்பாக செய்கிறார் என்பதை 1 முதல் 5 வரையிலான அளவில் மதிப்பிட பயன்படும் கருவி, மதிப்பீட்டு அளவுகோல்கள், ரேட்டிங் ஸ்கேல்ஸ். கொஸ்டின் நம்பர் 28, ஒரு மாணவரின் கற்றல் செயல்முறையை பற்றி ஆழமான தகவல்களை சேகரிக்கவும் அவர்களின் கருத்துக்களை புரிந்து கொள்ளவும் எது சிறந்த மதிப்பீட்டு கருவி? நேர்காணல், இன்டர்வியூ. கொஸ்டின் நம்பர் 29, மாணவர்கள் ஒருவருக்கொருவர் வேலையை மதிப்பிட்டு பின்னூட்டம் அளிக்கும் செயல்முறைக்கு என்ன பெயர்? சக மதிப்பாய்வுகள், பேர் ரிவ்யூஸ். கொஸ்டின் நம்பர் 30, ஒரு சோதனைக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வெவ்வேறு 2 முறை ஒரே குழுவுக்கு வழங்கப்பட்டு 2 முடிவுகளும் ஒத்துப்போனால் அந்த சோதனைக்கு என்ன நம்பகத்தன்மை உள்ளது? ஒரு சோதனைக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வெவ்வேறு 2 முறை ஒரே குழுவுக்கு வழங்கப்பட்டு 2 முடிவுகளும் ஒத்துப்போனால் அந்த சோதனைக்கு என்ன நம்பகத்தன்மை உள்ளது? ஒரே சோதனைக்கு ஒரு டைம் கொடுத்து 2 டைம் அதை செய்கிறோம், 2 முடிவுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன நம்பகத்தன்மை, என்ன ரிலையபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு நம்பகத்தன்மை, டெஸ்ட் ரீடெஸ்ட் ரிலையபிலிட்டி. கொஸ்டின் நம்பர் 31, ஒரு குறிப்பிட்ட கருத்தாக்கத்தின் அல்லது கோட்பாட்டின் அடிப்படையிலான திறனை ஒரு சோதனை எவ்வாறு சிறப்பாக அளவிடுகிறது என்பதை எது குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுமான செல்லுபடியாகும் தன்மை, கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி. 32, ஒரு சோதனை புதிய மதிப்பீட்டுடன் ஒப்பிடும்போது எவ்வளவு செயல்திறனை எவ்வளவு சிறப்பாக பிரதிபலிக்கிறது என்பதை எது குறிக்கிறது? ஆப்ஷன் பி, சமகால செல்லுபடியாகும் தன்மை, கான்கரண்ட் வேலிடிட்டி. கொஸ்டின் நம்பர் 33, ஒரு சோதனை மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியை நன்கு அறிந்திருப்பதாக உணர்கிறார்கள் என்றால் அது எந்த செல்லுபடியாகும் தன்மையை வெளிப்படுத்துகிறது? ஆப்ஷன் பி, முக செல்லுபடியாகும் தன்மை, ஃபேஸ் வேலிடிட்டி. ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்த ஒரு பகுதியை வந்து நன்காக படிச்சிருக்கோன்னா அந்த மாணவரே உணர்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முக செல்லுபடியாகும் தன்மை. கொஸ்டின் நம்பர் 34, மாணவர்களுக்கு மதிப்பெண்கள், தரம் அல்லது சதவிகிதத்தை ஒதுக்குவது எந்த செயல்முறையின் ஒரு பகுதியாகும்? அளவீடு, மெஷர்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 35, சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் கல்விசார் முடிவுகளை எடுக்கும் செயல்முறைக்கு என்ன பெயர்? எவாலுவேஷன், மதிப்பீடு. கொஸ்டின் நம்பர் 36, மாணவர்களின் குறிப்பிட்ட திறன்கள், அறிவு அல்லது கற்றல் அடைவுகளை மதிப்பிட வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவிக்கு என்ன பெயர்? சோதனை, டெஸ்ட். கொஸ்டின் நம்பர் 37, மதிப்பீட்டில் செயல்முறைத்தன்மை, ப்ராக்டிகலபிலிட்டி என்பது எதை குறிக்கிறது? மதிப்பீடு செலவு குறைந்ததாக இருக்க வேண்டும், மதிப்பீடு அதிக நேரம் எடுக்கக்கூடாது, மதிப்பீடு எளிதாக நிர்வகிக்கப்பட வேண்டும் மற்றும் மதிப்பிட வேண்டும். மேற்கூறிய அனைத்தும் இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீட்டில் வந்து செயல்முறைத்தன்மை என்பதை குறிப்பது. மேற்கூறிய அனைத்தும், ஆல் தி அபவ். கொஸ்டின் நம்பர் 38, ஒரு சோதனையின் உள்நிலை நம்பகத்தன்மையை அளவிட பயன்படும் முறை எது? பிளவுபாதி முறை, ஸ்பிளிட் ஹாஃப் மெத்தட். ஒரு சோதனையின் உள்நிலை நம்பகத்தன்மையை அளவிட பயன்படும் முறை. கொஸ்டின் நம்பர் 38 தான் இருந்தது பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் மெத்தட். 39ல் ஒரு ஆசிரியரின் கற்பித்தல் முறையை சரி செய்ய அல்லது மேம்படுத்த உதவும் வகையில் பாடத்தின் போது நடத்தப்படும் மதிப்பீட்டு வகை எது? ஒரு ஆசிரியரின் கற்பித்தல் முறையை சரி செய்ய அல்லது மேம்படுத்த உதவும் வகையில் பாடத்தின் போது நடத்தப்படும் மதிப்பீட்டு வகை என்ன வகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆப்ஷன் பி, வடிவமைப்பு மதிப்பீடு, ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன்.
கொஷின் நம்பர் 40. ஒரு மாணவர் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவுக்கு தேவையான அடிப்படை திறன்கள் அல்லது அறிவை பெற்றிருக்கிறாரா என்பதை தீர்மானிக்க எந்த மதிப்பீடு பயன்படுத்தப்படுகிறது? இடமறி மதிப்பீடு, பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷன். கொஷின் நம்பர் 41. நீல அச்சு ப்ளூ பிரிண்ட் தயாரிப்பதன் முக்கிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, வினாத்தாளின் சமநிலையையும் செல்லுபடியாகும் தன்மையும் உறுதி செய்கிறது. ஆப்ஷன் பி, ensure the balance and validity of the question paper. The main benefit of preparing a blueprint, ensure the balance and validity of the question paper. அடுத்த கொஷின், உருப்படி பகுப்பாய்வில் இந்த ஐட்டம் அனலைசிஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்கு சராசரியாக 50% மாணவர்கள் சரியாக பதிலளித்தால் சிரமத்தின் குறியீடு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0.5. அதில் வந்து பாதி 0.5. கொஷின் நம்பர் 43. ஒரு பாகுபாட்டின் குறியீடு 0.40 இருந்தால் இதன் பொருள் என்ன? கேள்வி உயர்திறன் கொண்ட மாணவர்களையும் குறைந்த திறன் கொண்ட மாணவர்களையும் நன்கு வேறுபடுத்துகிறது. If the discrimination index is 0.40, what does this mean? The question effectively discriminates between high ability and low ability students. கொஷின் நம்பர் 44. ஒரு மாணவரின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள அறிவையும் திறன்களையும் மதிப்பீடு செய்ய எது மிகவும் பொருத்தமானது? சோதனை, டெஸ்ட். கொஷின் நம்பர் 45. ஒரு ஆசிரியரால் மாணவரின் நடத்தைகள், இடைவினைகள் அல்லது கற்றல் பாணிகளை பதிவு செய்ய பயன்படும் மதிப்பீட்டு கருவி அப்சர்வேஷன். ஒரு ஆசிரியரால் மாணவரின் நடத்தைகள், இடைவினைகள் அல்லது கற்றல் பாணிகளை பதிவு செய்ய பயன்படும் மதிப்பீட்டு கருவி அப்சர்வேஷன். கொஷின் நம்பர் 46. ஒரு நல்ல கல்வி மதிப்பீட்டு முறைக்கு தேவையான ஒரு முக்கிய பண்பு என்ன? அது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஆதரிக்க வேண்டும். ஆப்ஷன் சி, it should support the overall development of students. Essential characteristics of good educational evaluation system should be support the overall development of students. தொடர்ச்சியான மதிப்பீட்டின் முக்கிய நன்மை என்ன? மாணவர்களுக்கு கற்பித்தல் கற்றல் செயல்முறைகளை முழுவதும் பின்னூட்டம் வழங்குகிறது. Provides feedback to students throughout the teaching learning process. கொஷின் நம்பர் 48. கல்விசார் மதிப்பீட்டில் எது பொதுவாக மதிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன் பி, பாடப்புத்தக அறிவு மற்றும் திறன்கள். கல்விசார் மதிப்பீட்டில் பொதுவாக எது மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடப்புத்தக அறிவு மற்றும் திறன்கள். கொஷின் நம்பர் 49. கல்வி சாராத அம்சங்களை மதிப்பிடுவதற்கு பயன்படும் சில கருவிகள். ஆப்ஷன் பி, கவனிப்பு நேர்காணல்கள். ஆப்ஷன் பியில் வந்து பார்த்திங்கன்னா கவனிப்பு நேர்காணல்கள், சரிபார்ப்பு பட்டியல்கள். இவையெல்லாம் கல்வி சாராத அம்சங்களை மதிப்பிடுவதற்கு பயன்படும் சில கருவிகள். அப்சர்வேஷன், இன்டர்வியூஸ் அண்ட் செக்லிஸ்ட். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 49 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 7th யூனிட்டுக்கு சைக்காலஜிக்கு செகண்ட் பார்ட் கொஷின் இதோட முடிஞ்சது. அடுத்த தேர்ட் பார்ட் ஒன்னோட பார்த்தீங்கன்னா 7th யூனிட் முடிஞ்சிடும். எவ்வளோ தூரம் இதை முடிச்சுட்டு திரும்பி அடுத்த ரவுண்ட் போடுறதுக்காக பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ், அதுக்கப்புறம் இந்த வீடியோஸில் ஏதாவது கொஷின்ஸில் ஏதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டிருக்கீங்க, ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க, ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம். அதை வந்து நான் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை தரோம். Thank you for watching. Prepare well. All the best.